ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1000 ரூபாய் முதலீடு பண்ணி ப்ராடக்ட்டை டேரெக்டாக நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும்னாலும் நம்ம இந்த பிஸ்னஸில் ட்ரேடிங் மூலியமாக அதிகமாக சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் தரும் இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்கிற சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பனானா லீஃப் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பனானா லீஃபோட பிரைஸ் இப்பெல்லாம் கடையில் நம்ம டைரக்டா வாங்க போனோம்னா 7 ரூபாய் 8 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நம்ம ஹோல்சேல் ஷாப்ல வாங்கணும்னா ஒரு 4 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. அதே நம்ம தோட்டத்திலேருந்து டைரக்டா நம்மளே கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றப்ப 1 ரூபாய் இல்லைன்னா 1.5 ரூபாய்க்கே ஒரு லீஃப் நமக்கு கட் பண்ணிக்க முடியும். நார்மலா இந்த பிசினஸை 2 டைப்பா நம்ம பண்ணலாம். ஒன்று, நம்மளே டைரக்டா வாழை தோட்டத்துக்கே போய் லீஃபை கட் பண்ணி நம்மளே ஹோல்சேல் பிரைஸ்க்கு சேல் பண்ணலாம். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் இருந்தாலே போதும், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஆல்ரெடி பனானா லீஃப் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்புறம் எந்த மெத்தடுக்கு எப்படி யார்கிட்ட அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம 1000 ரூபாய் வச்சு எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த பிஸ்னஸில் டேரெக்டாக நீங்களே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒரு லேபர் போட்டுக்கலாம். நார்மலாக வாழைத்தோட்டம் திருச்சி, தஞ்சாவூர், நாமக்கல் சைட்லாம் அதிகமான அளவில் தோட்டம் போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாவில் டைரெக்டாக போய் நீங்கள் வாழைத்தோட்டத்தோட ஓனர்கிட்ட அப்ரோச் பண்ணி பனானா லீஃப் வேணும்னு கேட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லா வாழைத்தோட்டத்தோட ஓனருக்கும் பனானா லீஃப் செல்லிங்கிறது ஒரு சைட் பிஸ்னஸாகவே தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லீஃப் கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக பனானா லீஃப் கட் பண்ணுறப்போ 1 ரூபாய்க்கோ இல்லைனா 1.5 ரூபாய்க்கோ ரேட்டு பேசிட்டு பனானா லீஃப் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 லீஃப் நம்மளே கட் பண்ணிக்க முடியும். அப்படி கிடைச்ச பனானா லீஃபை நம்ம 4 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்க முடியும். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் என்ன, எங்கே சேல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் டைப் நம்ம ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் பனானா லீஃப் சேல் பண்ணுறவங்கள அப்ரோச் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு 5000லேருந்து 10,000 லீஃப் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரைஸில் நமக்கு கொடுப்பாங்க. நார்மலாக இதுக்கு கம்மியான லீஃப் வாங்குறப்ப ஒரு லீஃபுக்கே 3 ரூபாய் இல்லைனா 4 ரூபாய் போடுவாங்க. ஆனால் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2 ரூபாயிலேருந்து 2 ரூபா 50 காசு வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அதை நம்ம அப்படியே கைமாற்றி விடுறப்ப 1 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு ஈஸியாக நம்ம சேல் பண்ண முடியும். இது 2 மெத்தடுக்கும் ப்ராஃபிட் டீட்டெயில் எவ்வளோன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்ம 1000 லீஃப் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். அந்த 1000 லீஃபை நீங்கள் 4 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். அப்படி சேல் பண்ணுறப்ப 4000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா லேபருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1000 ரூபாய் போயிடும். ஸோ மீதி 2500 ரூபாய் நமக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுக்கு மேலேயும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த பிஸ்னஸில் இந்த மெத்தட் மூலமா ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம செகண்ட் மெத்தடில் நீங்கள் ஒரு 10,000 லீஃப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை 2 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 ரூபாய் வரும். இதே நீங்கள் 3 ரூபாய்க்கு சேல் பண்ணுறப்போ 30,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இதில் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போக மீதி 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே நமக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் ஓகே. பனானா லீஃப் யாருக்கு அதிகமாக சேல் பண்ண முடியும் என்னன்னு ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ தெரிஞ்சுக்கலாம். பனானா லீஃப் நார்மலாக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், மேரேஜ் ஹால்ஸ், பார்ட்டி ஹால்ஸ், அப்புறம் நல்ல விஷயமான ஃபங்க்ஷன்ஸ், கெட்ட காரியம் எது இருந்தாலும் பந்திக்கு பனானா லீஃப் தேவைப்படும். அப்படி இருக்கிறப்ப கேட்ரிங் டீமை நம்ம ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பனானா லீஃப் கொடுக்குறோம், உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றப்ப எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் மேரேஜ் ஹால் ஓனர்ஸ்ட்டை இதே மாதிரி சொல்லி ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா கமிஷன் தரதாகவும் பேசிக்கலாம். அவங்க மூலியமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அப்புறம் ஹோட்டல்ஸ்க்கு நீங்களே டைரெக்டாக போய் உங்கள் ப்ரைஸை சொல்லி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல விசேஷம், கெட்ட காரியத்துக்கெல்லாம், பந்தி சாப்பாட்டுக்கு எல்லாம் நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு கேட்ரிங் டீம்கிட்ட சொல்லி வச்சாலே போதும், அவங்க ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இதே போல் பல வழியில் மார்க்கெட்டிங் பண்ணி அதிக அளவில் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதிக லாபமும் இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.